Good afternoon students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து percentage and we'll start from the basic definition. சின்ன sums solve பண்றதுல இருந்து we'll go till solving the previous year question of the CLAT exam. Okay. So basically percentage னா என்ன? சதவீதம். அந்த வார்த்தையை நம்ம பிரிச்சு பார்த்தாலே நமக்கு அது வந்து என்ன அர்த்தம்னு புரிஞ்சிரும். It is percentage. That means per 100 what is the value. So for example, இப்போ நம்ம எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும்போது நம்ம நியூஸில் பார்ப்போம் இல்லையா, 80% பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, 70% பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, அதில் இத்தனை லட்சம் பேர் கிளியர் பண்ணியிருக்காங்கிறப்போ அந்த நம்பர்ஸை வந்து நம்ம இப்படி பர் 100 கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசிஸ்க்கும் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதுதான் பர்சன்டேஜோட பேசிக் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் தட் இஸ் தி பேசிக் டெஃபினிஷன். ஸோ இப்போ வந்து நான் 2 நம்பர் கொடுத்து இல்லை ஒரு நம்பரில் இந்த பார்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் 20% ஆஃப் 100 20% ஆஃப் 300 இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம அடுத்தடுத்து இருக்க சின்ன எக்ஸாம்பிள் சம்ஸ் மூலமாக கற்றுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், வாட் இஸ் 20% of 250? Very basic. So இப்போ ஒரு how to find out 20% of 250? Let us take 20 by 100. Anywhere percentage கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது 20 divided by 100. ஏன்னா பர்சன்டேஜஸ் per 100ங்கிற வேல்யூவை தான் நம்ம பர்சன்டேஜாக எழுதுகிறோம். ஸோ இங்கே 20%ங்கிறதோட fraction value தான் 20 by 100 and of 250. So it is definitely multiplication into 250. இதோட வேல்யூ என்னன்னா 50. So what is 20% of 250 is 50 and this is how we find it. Okay, so next example பார்த்தோம்னா, what is 75% of 500? Same 75% இருக்கு, அதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணா இட் இஸ் 75 by 100 into of 500. Okay, so we can cancel out the zeros. So what is 5 into 75? It will be 375. புரியுதா? பேசிக்கா ஒரு பர்சன்டேஜை கொடுத்து இந்த நம்பர்ல இந்த பர்சன்டேஜோட வேல்யூ என்னன்னு கேட்டா we have to convert the percentage into fraction. ஒரு பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா ஜஸ்ட் கீழே வந்து டிவைடட் பை 100ன்னு போட்டுருங்க, இன்டூ அந்த கொடுத்துருக்க நம்பரை போட்டோம்னா நமக்கு வர ஆன்சர் தான் அந்த நியூமரிக்கல் வேல்யூ. ஓகே, now we will go to the next problems. What percentage of 450 is 90? ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 450ல 90ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜை கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம்ல இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அதெல்லாம் இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சரி, இப்போ 450ல 90ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு எனக்கு தெரியணும். ரொம்ப சிம்பிள், 90 தான் என்னோட தேவையான பார்ட் ஆஃப் 450. என்ன பண்ணுறீங்கன்னா 90 நியூமரேட்டர்லையும் என்னோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 450, அதை டினாமினேட்டர்லையும் வச்சுட்டு இன்டூ 100. ஓகே, ஸோ இதில் நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் பர்சன்டேஜ். திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 5 டைம்ஸ், ஸ்ட்ரைக் டவுன் பண்ணால் 20. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 20%. வாட் டஸ் திஸ் மீன்? 90ங்கிறது இஸ் 20% ஆஃப் 450ங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தாலும் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 300 இஸ் 75. நமக்கு என்ன பார்ட் ஆஃப் 300 வேணும்? 75ங்கிற பார்ட் தான் வேணும். அதை நியூமரேட்டரில் எழுதிடுறோம் 75ங்கிறத. டினாமினேட்டரில் த ஹோல் நம்பர் நமக்கு, அதாவது எந்த நம்பரில் 75 எவ்வளோ பர்சன்டேஜ்னு வேணும், 300ல எவ்வளோன்னு வேணும். ஸோ அதை டினாமினேட்டரில் எழுதுறோம் 300. ஓகே, இன்டூ 100. கட் பண்ணா 25, that will be equal to 25
percentage. ஸோ இப்படி தான் ஒரு பேசிக்கா ஒரு நம்பர் கொடுத்து அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டாலோ இல்லை சர்டன் பர்சன்டேஜ் கொடுத்து அது வந்து என்ன நம்பராக ரிசல்ட் ஆகும்னு கேட்டாலோ, லைக் நம்ம முன்னாடி சால்வ் பண்ண மாதிரி 20% ஆஃப் 250 ஆகட்டும், இல்லை வாட் பர்சன்டேஜ் டஸ் 75 டேக்கன் 300 ஆகட்டும், அது சால்வ் பண்ணி நம்பர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் மெத்தட். நீங்கள் யோசிக்கலாம் ஏன் இவ்வளோ பேசிக்காக நம்ம வந்து சம்ஸ் போடுறோன்னு. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் when you have a strong hold on the basics you can solve as many problems as quick in the exam. ஏன்னா கிளாட்டுங்கிறது இஸ் அ காம்படிட்டிவ் எக்ஸாம் அண்ட் அதில் வந்து உங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். when you build basics, எனக்கு பேசிக் தரவா தெரியும் சார் அப்படிங்கிற பட்சத்தில் you can go ahead in practicing very tough problems also. Okay, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம கிட்ட ஒரு சம் இருக்கு that we will solve in the last, which is a previous year question. Okay, so going on to next example. When there is a இப்போ ஒரு சில டைம் சொல்லுவோம் திடீர்னு விலைவாசி வந்து ஏறிடுச்சு இறங்கிருச்சு அப்படின்னு. அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் சொன்னால் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இன்க்ரீஸ் 400 by 25%. சரியா? இப்போ என்னன்னா 400 25% அதிகப்படுத்தணும். 25% ஆஃப் வாட் அப்படின்னு கேட்போம்ல, எதோட 25%? அது 400ஓட 25% தான். சரியா? அப்ப நம்ம முதல்ல 400ஓட 25% என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா 25%, அதை ஃபிராக்ஷன்ல கன்வெர்ட் பண்ணா 25/100 ஆயிரும். இன்டு 400. ஸோ 100 தான் 400ஓட 25%. இதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, எது இன்க்ரீஸ் 400 by 25%னா 400 plus 25% of 400. இதோட ஒரு 400 ஆட் பண்ணோம்னா நம்ம ஆன்சர் என்ன? 500. இதுதான் நமக்கு வேணுங்கிற ஃபைனல் ஆன்சர். ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 400 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 25% ஆஃப் 400ங்கிறது 100. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. லெட்ஸ் டூ தட் ஆல்சோ. டிக்ரீஸ் 600 by 30%. இதுவும் அதே தான். 30% 600 வந்து நாம ரெடியூஸ் பண்ணணும். அப்போ என்ன வேல்யூவோட 30%? 600ஓட 30% தான். அப்போ 600ஓட 30% எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். 30 by 100 ஓகே இன்டு 600 180. 180ங்கிறது 30% ஆஃப் 600. நம்ம என்ன பண்ணணும்னா 600ல இருந்து 30% ஆஃப் 600 ரெடியூஸ் பண்ணணும். அப்போ 600 மைனஸ் 180. ஓகே, இட் வில் பி 420. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, so now we will move to the next example which is slightly of different concepts. நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளோட கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். If the price of a product increases from rupees 200 to rupees 260, find the percentage increase. So first of all we should have one thing clear. என்னன்னா இங்க 200 rupeesங்கிறது தான் நமக்கான பேஸ் பிரைஸ். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ப்ராடக்டோட ரேட் வந்து 200 rupeesலேருந்து 260 rupees ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 60 rupees ப்ராடக்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, 200லேருந்து 260 rupees ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹவு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் இது எவ்வளோ அதிகமாயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ இதில் அதிகமாக இருக்க வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தா 60 rupees அதிகமாயிருக்கு. ஓகே, ஸோ 60 rupeesங்கிறது 200ல எவ்வளோ பர்சன்டேஜ்? ஸோ அந்த பர்சன்டேஜ் 200லேருந்து அது அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சரியா? அப்போ 60 rupees 200ல என்ன பர்சன்டேஜ்னு எப்படி கண்டுபிடிப்போம்? இட் இஸ் 60 by
200, okay, into 100. So 0 strike down பண்ணிடலாம். Then we will get 30. So it is 30% increase. Actually நம்ம என்ன சொல்றோம்னா 60 rupeesங்கிறது increase ஆன amount. 200ல இருந்து 60 rupees increase ஆயிருக்குன்னு சொல்றதும் 200ல இருந்து 60 rupees increase ஆகி 260 ஆயிருக்குங்கிறதும் 200ல இருந்து 30% increase ஆயிருக்குங்கிறதும் சேம் தான். இங்க அவங்க நியூமெரிக்கல் வேல்யூ கொடுத்திருக்காங்க, நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். நமக்கு பேஸ் 200 தான், increase ஆன price தான் 60 rupees. Okay, so we will see the next example related to this. Next, if a number decreases from 500 to 350, if a number decreases from 500 to 350, find the percentage decrease. So here also it is நம்ம last example problem மாதிரி இதுவும் ரொம்ப சிமிலரான ஒரு ப்ராப்ளம் தான். என்னன்னா இங்க வந்து we have 500, அதுதான் நம்மளோட base value. So 500 is fixed. அங்க இருந்து என்ன ஆகுது, it is reduced to 350. 500ங்கிற நம்பர் 350 குறைஞ்சிருச்சு. ஓகே, நமக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு, 150 கம்மியா இருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், the percentage of decrease. அதேதான், இங்க நியூமெரிக்கல் வேல்யூ 150 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் அது டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா 150ங்கிற நம்பர் 500ல எவ்வளவு பெர்சன்டேஜ்னு தெரிஞ்சா what we can say, 500ல இருந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு to attain 350ங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, அப்ப 150 by 500 into 100 because நமக்கு வந்து பெர்சன்டேஜ் வேல்யூ வேணும். ஓகே, so again it is 30%. இப்போ நம்ம என்ன பண்றோம், 500ல இருந்து 30% ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, அதை வந்து நம்ம இந்த டிஃபரன்ஸ் மூலமா நியூமெரிக்கல் வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கோம். So we'll go to the next problem. Okay, 40% of a number is 120. Okay, find the number. So it is very interesting to solve also. இவ்வளோ நேரம் நம்மகிட்ட டைரக்ட் நியூமெரிக்கல் வேல்யூ இருந்துச்சு. ஸோ அதை வச்சு அந்த பேஸ் வேல்யூ வச்சு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணோம். சம்டைம்ஸ் பர்சன்டேஜ் இருந்துச்சு, பேஸ் வேல்யூ இருந்துச்சு, அதை வச்சு நியூமெரிக்கல் வேல்யூ கால்குலேட் பண்ணோம். இப்போ நம்ம கிட்ட பேஸ் வேல்யூ இல்லை, த ஹோல் நம்பர் நம்ம கிட்ட இல்லை, பட் ஸ்டில் வி கேன் கால்குலேட் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி நம்பர். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 40% ஆஃப் அ நம்பர். ஸோ தே டிட் மென்ஷன் தி நம்பர். Let us keep it as x. Let us keep it as x. Okay வா, இப்போ 40% of a number na என்ன அர்த்தம், 40 by 100. just நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ராக்ஷனா into the number. நம்பர் என்ன எடுத்திருக்கோம்னா we have taken it as x. xங்கிறது இங்க ஒரு வேரியபிள். ஓகே, xன்னு எடுத்திருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் அ நம்பர் இஸ் 120 கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு 120. இப்போ we can do the basic max. Keep the x on one side. Okay, I'll do it here. Keep the x on one side. So we can take the other numbers to the right hand side. Okay, it will be into 100 divided by 40, right? So we can strike this down. X will be 300. So the number is 300. You can also cross verify with checking the percentage. What is 40% of 300? That will be 120. Okay, so this is how we solve the problem. And we have one more similar example next to that. If 35% of a number is 210, if 35% of the number, here also நம்மட்ட நம்பர் கொடுக்கல, the whole number என்னங்கிறது நமக்கு தெரியாது. so here நம்ம y வச்சுக்கலாம். இங்க y-ங்கிறது ஒரு வேரியபிள். ஓகே, 35% of y னா எப்படி எழுதுவோம், 35 by 100 into
y. அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 210 கொடுத்துருக்காங்க. 210. இப்போ நம்ம y மட்டும் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு நம்ம மீதி வேல்யூஸை we can take it to the right hand side. So y equal to 210 into 100 whole divided by 35 will go to the denominator now. Okay, 35 and 210 strike panna it will be 6 times. So appo y oda value enna? 6 into 100, y oda value is 600. இதையும் நீங்க cross check பண்ணலாம். எப்படி? 35% of 600 will be 210. Okay, so I hope you understood this problems. Now we will move to the next examples. A price increases by 20% and then decreases by 10%. Find the net change. Okay, இப்போ இவ்வளவு நேரம் we had some base value இல்ல percentage or the numerical value to calculate it. Here இங்க வந்து நமக்கு base value இல்ல, we cannot easily calculate unless we take one example. Okay, இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருந்தா இதை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் நம்பரா எப்பயுமே பர்சன்டேஜ் சாப்டர்லயோ இல்ல பர்சன்டேஜ் சம் சால்வ் பண்ணும்போதும் ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் வேணும்னா கோ வித் 100. ஏன் அப்படின்னா பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 100ங்கிறது ஈஸியா கால்குலேட் பண்ணக்கூடிய நம்பர். 80% ஆஃப் 100 இஸ் 80. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரவுண்ட் ஃபிகரா இல்ல, அன்ஈவனா இருக்கு, 47%, 53% இப்படி இருந்தாலுமே when the whole number is 100 அதை கால்குலேட் பண்றது நமக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா எத்தனை பர்சன்டேஜோ the same value will remain. Okay, அந்த calculation purposeக்காக here we will take example as 100. Okay, first என்ன சொல்லிருக்காங்க ஸ்டேட்மென்ட்ல? the price increases by 20%. Sorry, a price increases by 20%. so 100 ஓட 20% increase ஆகுது. 100 ஓட 20% என்ன? we obviously know it is 20. Okay, increase ஆச்சுனா it has to be 100 plus 20 ஏன்னா increase ஆகுது. Okay, இப்போ 120 ஆயிடுச்சு, நம்மளோட வேல்யூ 120 ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்ட் வாங்க. then decreases by 10%. இப்போ நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது என்னன்னா 10% of 100 இல்ல, 100 தான் நம்மளோட இனிஷியல் வேல்யூ தான். ஆனா 20% இன்க்ரீஸ் ஆன அப்புறம் 10% குறைஞ்சிருக்கு. அப்ப நம்மளோட பேஸ் வேல்யூ வந்து இந்த 10% டிக்ரீஸ்க்கு 120 தான் பேஸ் வேல்யூ. ஓகே, அப்போ 10% ஆஃப் 120 என்னன்னு நம்ம பார்க்கணும். 10% ஆஃப் 120 என்ன? இட் வில் பி 12. ஓகே, இப்போ 120ல இருந்து 10% டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 120 minus 12 that will be 108. இதுதான் நம்மளோட ஃபைனல் நம்பர். ஓகே, நம்மளோட இனிஷியல் நம்பர் என்ன? we started with 100. நம்மளோட இனிஷியல் நம்பர் 100, ஃபைனல் நம்பர் 108. இதுக்கு நடுவுல பர்சன்டேஜ் ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பர்சன்டேஜ் ஒரு தடவை டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த சேஞ்சை பாருங்க. ஓகே, 100ல இருந்து it has come to 108. இது இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 8. ஓகே, 8ங்கிறது நியூமரிக்கல் வேல்யூ. இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? 8 by 100. ஏன்னா 100ல இருந்து தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ பேஸ் வந்து இந்த இடத்துக்கு 100. ஓகே, 8 by 100 into 100 it will be 8%. so the net change என்ன? 8% இன்க்ரீஸ் ஆனது தான் net change. ஓகே, இந்த இடத்துல இனிஷியல் வேல்யூவும் செகண்டா டிக்ரீஸ் ஆகும்போது இருக்க பேஸ் வேல்யூ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம வேல்யூ சேஞ்ச் ஆன அப்புறம் தான் 10% டிக்ரீஸ் ஆகுது. அதனால தான் 10% டிக்ரீஸ் வந்து 120ல இருந்து 10% டிக்ரீஸ் பண்றோம். ஓகே, so now we will move to the next question. A price decreases by 15% and increases by 25%.
ஃபைண்ட் தி நெட் சேஞ்ச். இதுவும் ரொம்ப சிமிலரான ஒரு ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம கிட்ட டைரக்டான ஃபார்முலாஸும் இருக்கு. பட் நீங்க இந்த கான்செப்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் ஃபார்முலாஸ் எக்ஸாம்ல ஞாபகம் வரலாம், வராம போகலாம். ஆனால் கான்செப்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ கேன் சால்வ் இட் வித்தவுட் ஃபார்முலாஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ நம்ம வந்து கான்செப்சுவலாகவே இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அகெயின் percentageல easy example is 100. Let us start with the initial value 100 itself. Okay, இங்க first என்ன ஆகுது? A price decreases by 15%. அப்போ 15% of 100 is decreased. 15% of 100 is 15. A decrease ஆனா என்ன ஆகும்? 100 minus 15. ஏன்னா it has to decrease. It will come 85. இப்போ நம்ம வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, 85க்கு வந்துருச்சு. ஓகே, 85 பேஸா வச்சு now read the next statement. Then it increases by 25%. ஓகே, இங்க 85 இருக்கு. ஸோ 25% of 85, ஏன்னா நம்ம வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ். ஓகே, அப்ப 25% of 85 கண்டுபிடிக்கணும். 25 by 100 into 85. Okay, yes, solve பண்ணோம்னா will be 4. Okay, 21.25. இது இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப என்ன பண்ணணும்? 85 plus 21.25 வேல்யூ என்ன? 106.25 தான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. 106.25 தான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம இனிஷியல் வேல்யூ என்ன இருக்கு? 100. ஃபைனல் வேல்யூ என்ன இருக்கு? 106.25. என்ன ஆயிருக்கு? வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா 6.25 நியூமரிக்கல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, இதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணும்போது அகெயின் நம்ம எதை தரவா மைண்ட்ல வச்சுக்கணும்? 6.25 100ல இருந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இந்த ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. அப்போ 100 தான் பேஸ் வேல்யூ. ஸோ இதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும்னா by 100 into 100, and obviously 6.25% of 100 is again 6.25. 6.25, the numerical value in 100 is equivalent to 6.25% of 100. So நான் சொன்ன மாதிரி 100 ஓட அட்வான்டேஜ் in terms of percentage concept உங்களுக்கு இங்க புரியும்னு நினைக்கிறேன். 6.25ங்கிற percentage மற்ற நம்பருக்கு calculate பண்ணும்போது it might be difficult, but for 100 it is very easy. Okay, so with this we will move to the next question. So இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் பேசிக் சம்ஸும் நமக்கு எந்த அளவு டைரக்டா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது நம்ம 2024 கிளாட்ல கேட்ட கொஸ்டினுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சே பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை ரீட் அவுட் பண்ணி என்ன சொல்ல வராங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். A survey was conducted about the population of a particular region having working population of 3 lakhs, and information was collected about self-employed persons, casual wage workers and regular salary employees of both urban and rural areas. So basically ரெண்டு ஏரியா ரூரல் அண்ட் அர்பன் இதுல இருக்க 3 கேட்டகரி ஆஃப் ஒர்க்கர்ஸை வந்து இவங்க சர்வே பண்ணியிருக்காங்க. இதை நமக்கு ப்ராப்ளம் வைஸ் சிம்பிள் ஆகும்னா நம்ம ஒரு டேபுலர் காலம் போட்டோம்னா we can make it simple. Okay, like say this is rural population and here it is urban population. Okay, first யார்னா self employed workers. self employed workers. next யார்னா regular salary people. regular salary people. Okay, next வந்து next யார்னா casual wages. Okay,
casual wages. So இவங்களோட population எப்படி இருக்கு என்னன்றத கொடுத்திருக்க டேட்டா வச்சு we will find it out. Okay, so self-employment is a key source of income in both rural and urban areas, but it is more prevalent in rural areas. 56% of rural population, that 56% of rural population is in self-employed population sector. Okay, and in urban areas it is 40% of urban population. இங்க நமக்கு வந்து total population 3 lakhs ன்னு தெரியும், பட் rural population எவ்வளோ urban population எவ்வளோன்னு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். Look at the next statement. Rural population was 48% of the total population. Okay, total population 3 lakh. Total population எவ்வளோ? Let us make our calculations here. Total population is 3 lakh, correct? அப்போ rural population எவ்வளோ? Rural population is 48% of the total population. Okay, rural population எவ்வளோன்னு பார்த்தா 48/100. ஏன்னா 48ங்கிறது பர்சன்டேஜ், அதை நம்ம வேல்யூவாக கால்குலேட் பண்ணோம்னா 48/100 into 3 lakh. ஓகே, இதை கட் டவுன் பண்ணிடலாம். 120, 144. இட் இஸ் 1,44,000. இப்போ இவங்க கொடுத்திருக்க பர்சன்டேஜ் எல்லாமே அந்தந்த ஏரியா வைஸ் பர்சன்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 56% ஆஃப் தி ரூரல் பாப்புலேஷன். அப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டு இதுல ரூரல்ல 56% ஆஃப் 1,44,000 தான் இருக்காங்க. இட் இஸ் நாட் 56% ஆஃப் 3 lakh, 56% ஆஃப் ரூரல் பாப்புலேஷன். ஓகே, ஸோ இங்க எழுதிக்கோ, இட் இஸ் 56% ஆஃப் ஆர். ஓகே, நெக்ஸ்ட் அர்பன்ல எவ்வளோ இருந்தாங்க? இட் இஸ் 40% ஆஃப் தி அர்பன் பாப்புலேஷன். இப்போ 3 lakhல 1,44,000 வந்து ரூரல் பாப்புலேஷன்னா அப்போ அர்பன் பாப்புலேஷன் எவ்வளோ? வாட் இஸ் தி அர்பன் பாப்புலேஷன்? இட் இஸ் 1,56,000. 1,56,000. ஓகே, 1,56,000. எப்படி சார் இது 48%னா இது எவ்வளோ இருக்கணும்? 52%. ஆர் எய்தர் வே 3 lakhல இருந்து 1,44,000 நீங்க சப்ராக்ட் பண்ணாலும் you will get 1,56,000. இங்க இருக்க 40%ங்கிறது இட் இஸ் 40% ஆஃப் 1,56,000. ஓகே, 1,56,000 தான். அந்த வேல்யூஸை நம்ம நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். ரெகுலர் salaried workers in urban areas were 48% of the urban population once again, whereas in rural areas regular salaried people constituted 12%. so urban la it is 48% and rural la 12%. okay, regular salaried people la rural la it is 12%, urban la it is 48%. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேஷுவல் வேஜஸ். கேஷுவல் வேஜஸோட பாப்புலேஷன் என்னன்னு பார்ப்போம். During the survey, the casual wage workers were found to be more common in rural areas than in urban. Casual wage workers in rural areas were 32% of the rural population, and for urban it is 12%. 32 and 12. Here it is 32% and here it is 12%. ஓகே, இப்போ நமக்கு வந்து பர்சன்டேஜ் வைஸ் அந்த வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. ஆனால் நமக்கு நியூமரிக்கல் வேல்யூஸ் கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து we have 5 to 6 followed up questions. அந்த கொஷின்ஸை குயிக்காக சால்வ் பண்ணணும்னா நீங்கள் இங்கேயே நியூமரிக்கல் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து now it is very similar to what we have previously solved. நம்ம சால்வ் பண்ண எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் எப்படி வந்து பர்சன்டேஜ் வச்சு நியூமரிக்கல் வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ let us start from here. Let us start from the
56% of the rural population. Okay, இப்போ 56% of rural population எப்படி calculate பண்ணுவோம்? It is 56 by 100. ஏன்னா 56ங்கிறது percentageல இருக்கு. Rural population எவ்வளோ? It is 1,44,000. அப்ப into 1,44,000. இதை calculate பண்ணா என்ன வேல்யூ வரும்? calculate பண்ணுங்க. So if you calculate this, you will get 80,640. Okay, multiply பண்ணி calculate பண்ணா you will get the value of 80,640. So this is 1. Okay, so second value என்னது? Second we will calculate the population of regular salary in rural. அது எவ்வளோ? 12% of 1,44,000. which is again 12 by 100. ஏன்னா 12ங்கிறது நமக்கு percentageல இருக்கு. அது into 1,44,000. okay, so இதை calculate பண்ணுங்க. இப்போ இதை நீங்க calculate பண்ணீங்கன்னா you will get 17,280. அதாவது 17,280 people are in the regular salary in rural area. okay, நம்ம இதா. so next calculation வந்து we'll go for casual wages in rural area. அதேதான், again we have 32% here. okay, 32 by 100 ஏன்னா அது percentage into 1,44,000. come on, இதை calculate பண்ணி பாருங்க. இதை calculate பண்ணா you will get 46,080. so 46,080 people are in the casual wages in rural population. okay, so இந்த data வந்து rural கானது. இப்போ now we will go for urban. okay, let us mark it as R. okay, now we will calculate the population for urban. urbanல first self-employed people are 40%. 40 by 100 into இங்கே தான் முக்கியம். urban population எவ்வளோ? 1,56,000. so it is 40% of 1,56,000. 1,56,000. okay, இதை calculate பண்ணுங்க. இதை calculate பண்ணா என்ன வேல்யூ வருது? you will get 62,400. okay, 62,400. இது என்னன்னா self employed people in urban area. okay, like that we'll go for regular salaried people. regular salaried people எத்தனை percent இருக்காங்க? 48% இருக்காங்க. 48 by 100 into 1,56,000. okay, இதோட வேல்யூ என்ன வரும் calculate பண்ணா? so zeros you can strike down and you have to multiply 48 with 1560. so இதை multiply பண்ணீங்கன்னா உங்களோட வேல்யூ you will get 74,880. so 74,880 people are working in regular salary in urban area. so the last one, this அதாவது urban ஏரியால casual wages எவ்வளோ பேருன்னு பார்ப்போம். it is just 12%. 12 by 100 into 1,56,000. okay, இதை calculate பண்ணா என்ன வேல்யூ வரும்? you will get a simple term like 18,720. அதாவது 18,720 people are working as casual wages in urban. so நமக்கு எல்லா numerical valuesம் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம followed up questions போறப்ப we will see how this helps us. okay, the first question, by what percentage the number of self-employed workers in rural area, okay, in rural area is more than the number of self-employed workers in urban area. so இந்த question நம்ம
நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ் இன் ரூரல் ஏரியா மோர் தேன் தி நம்பர் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ் இன் அர்பன் ஏரியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்பன் ஏரியாவை விட எவ்வளோ ரூரல் ஏரியாவில் இருக்க செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ் அதிகம்னு கேட்குறாங்க. ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் அதை பார்ப்போம் வாங்க. இப்போ அர்பன் ஏரியாவில் இருக்க செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ் எவ்வளோ? இட் இஸ் 62,400. ஓகே, அதே அர்பன் ஏரியாவில் இருக்க ரூரல் ஏரியாவில் இருக்க செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ் எவ்வளோ? 80,640. ஸோ இதை விட இது அதிகமாக இருக்கு. நியூமரிக்கலி அது எவ்வளோ அதிகமாக இருக்கு? ஸோ நியூமரிக்கலி இது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டோம்னா வில் கெட் 80,640 நம்ம எதை சப்ராக்ட் பண்ணோம்? 62,400 சப்ராக்ட் பண்ணோம். 62,400. ஓகே, here it will be 240, 18. So in terms of number 18,240 people அதிகமா இருக்காங்க. எதுல? ரூரல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள் 18,240 பீப்புள் அதிகமா இருக்காங்க. பட் நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் வேணும். 18,240 இன் 62,400 எவ்வளோ பர்சன்டேஜ்ங்கிறது தான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. வை? பிகாஸ் கொஸ்டினை நல்லா பாருங்க. ஹவு மச் ரூரல் எம்ப்ளாயிஸ் இஸ் மோர் தென் அர்பன் எம்ப்ளாயிஸ்? எவ்வளோ அதிகமாக இருக்காங்கன்னு கேட்கும்போது நம்மளோட பேஸ் வேல்யூ என்ன ஆயிடும்னா அர்பன் எம்ப்ளாயி தான் நம்மளோட பேஸ் வேல்யூ ஆயிடும். ஓகே, நம்மளோட பேஸ் வேல்யூ என்ன? 62,400. ஓகே, அண்ட் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? 18,240. இங்க சின்னதாக கால்குலேஷன் போட்டோம்னா 18,240 people out of 62,400. ஓகே, அதான வேல்யூஸ் 62,400. It has to be multiplied with 100. ஓகே, இங்க போடுவோம் 18,240. 18,240 people அதிகமா இருக்காங்க. இது உங்களை வந்து எந்த பேஸ் வேல்யூவோட கம்பேர் பண்ணோம்னா 62,400. 62,400 எவ்வளோ பர்சன்டேஜ்? பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? இன்டூ 100 போட்டால் கிடைச்சிரும். ஸோ வென் யூ கால்குலேட் திஸ் யூ வில் கெட் 29.23. நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். யூ வில் கெட் திஸ் ஆன்சர் எக்ஸாக்ட்லி 29.23. 29.23ங்கிறது என்னது? இட் இஸ் பர்சன்டேஜ். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா ரூரல் எம்ப்ளாயிஸ் வந்து 29.23% ஆஃப் அர்பன் எம்ப்ளாயிஸை விட அதிகமாக இருக்காங்க. ஸோ 18,240 people அதிகமாக இருக்காங்க. அவங்க யாருன்னா 29.23% ஆஃப் தி அர்பன் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸை விட அதிகமாக இருக்காங்க. அதுதான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம். யூவை விட ஆர் அதிகமாக இருக்குங்கிறது. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 29.23. Now we will move to the next question. What is the ratio of urban and rural working population? Ratio chapter நம்ம பார்க்கும்போது we will discuss this question. So now we will move to the next, which is based on percentage. If urban population of the region, நல்லா பாருங்க, if urban population of the region is increased from 52% to 56%, அதாவது அர்பன் பாப்புலேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் 52% இருந்துச்சா, அது 56 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, இதை எரேஸ் பண்ணிடலாம். இப்போ 52% ஆஃப் அர்பன் பாப்புலேஷன் வந்து 1,56,000. ஓகே, அதை எதுல இருந்து கால்குலேட் பண்ணோம்? இந்த பர்சன்டேஜுக்கான பேஸ் வந்து 3 lakhs, the total population. இங்க நமக்கு 56% மாறுது. அப்போ 56/100 into 3 lakh, இதுதான் சேஞ்ச் ஆகிற பாப்புலேஷன். எவ்வளோ வரும்? சாரி, இங்க ஒரு ஜீரோ ரிமைனிங். இட் வில் பி 1,68,000. ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. பாப்புலேஷன் வந்து 1,68,000 ஆயிடுச்சு. எந்த பாப்புலேஷன்? அர்பன் பாப்புலேஷன். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்டு இன் அர்பன் ரீஜியன் ரிமைன்ஸ் தி சேம்.
இப்போ நமக்கு percentage of self employed in urban region எவ்வளோ? Percentage of self employed in urban region is 40%. 40% remains the same. அப்ப ஆனா நம்பர் மாறும்ல, ஏன்னா 40% of 1,56,000 தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ 40% of 1,68,000 கால்குலேட் பண்ணோம். ஏன்னா அர்பன் அந்த அர்பன் பாப்புலேஷனோட ஹோல் நம்பரே இங்க மாறி இருக்குங்கிறதுனால. ஓகே, அப்ப we have to calculate 40% of 1,68,000. அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 48 by 100, sorry 40%, 40 by 100 into 1,68,000. Okay, so if we calculate this, we will get the answer as option D, 67,200. அதாவது 67,200 people will work as self-employed person in urban area. So இந்த change வந்து இதுதான். நம்ம first நம்ம calculate பண்ணப்ப நமக்கு என்ன வேல்யூ வந்துச்சு? 62,400 வந்துச்சு. ஆனா இப்போ அந்த வேல்யூ மாறி இருக்கு, 67,200 வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 67,200. சோஃபார் நம்ம போட்டதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளோட எக்ஸாம்பிள்ஸும் பேசிக் சம்ஸும் இதில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுலேருந்து இந்த பர்டிகுலர் கொஷின் நம்ம ஷிஃப்ட் ஆகும்போது எதை பேஸ் வேல்யூவாக வச்சுக்கணும், எந்த பேஸ் வேல்யூலேருந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணால் நமக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைக்குங்கிறதுலேருந்து இந்த சேஞ்ச் ஆஃப் பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம போட்ட பேசிக் ப்ராப்ளம்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதே யூஸ் பண்ணி ஃபர்தர் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ரெகுலர் salaried எம்ப்ளாயிஸ் ஆஃப் தி ரீஜியன்? அதாவது இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், டோட்டல் நம்பர் தான் வேணும். we need not calculate any percentage, just to add regular salaried people. okay, regular salaried people எங்க இருக்காங்க? the second one. so 17,280 இவங்க ரூரல் ஏரியால இருக்கவங்க, 74,880 இவங்க அர்பன் ஏரியால இருக்கவங்க. பட் ஆல் we need is the sum of these two people. okay, so இங்க பாருங்க, 17,280 74,880 இந்த நம்பரை இப்ப நம்ம ஆட் பண்றோம்னா we'll get 0 6 remainder 1 1 remainder 1, so 11 12 remainder 1, we'll get 9,2,160. so அது ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா 9,2,160 is in option C. இது பேசிக் அடிஷன் தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை குயிக்காக போடுறதுக்காக தான் நம்ம எல்லா பர்சன்டேஜையும் வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஓகே, now we'll go to the next question. What is the percentage of regular salaried employees? What is the percentage of regular salaried employees in rural area corresponding to the number of casual wage workers? அப்படின்னா என்ன சார்? what does this mean? nothing. the regular salaried employee in rural area அது எவ்வளோ இருக்காங்க? regular salaried employee in rural area, it is 17,280. okay, and so அதை இங்கே எழுதிக்கலாம் 17,280 and corresponding to the number of casual wage workers in urban area. casual wage workers in urban area, urban area oda casual wage workers எவ்வளோ? 18,720. இந்த மாதிரி corresponding to அந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா நத்திங். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ரெகுலர் salaried employees in rural areas. இது casual wage workers in urban areas அந்த நியூமரிக்கல் வேல்யூவோட எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க வந்து நமக்கு ரெகுலர் salaried employees in rural areas எவ்வளோன்னா 17,280. அதே casual wage workers in urban areas எவ்வளோ? 18,720. ஸோ 17,280 வந்து இதுல எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான்.
ஸோ இதை கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், வில் மல்டிப்ளை திஸ் வித் 100. ஓகே, இப்போ 100ஓட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிரும். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 92.3%. ஓகே, கரஸ்பாண்டிங் டுனா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூ நியூமரேட்டர், செகண்ட் கொடுத்துருக்க வேல்யூ பேஸ் வேல்யூவை வச்சு அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமோட ஆன்சர் 92.3%. நெக்ஸ்ட், ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரேஷியோ ப்ராப்ளம். ரேஷியோஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணும்போது இல்லை ஃபர்தர் கிளாஸஸ்ல வந்து ரேஷியோ டாபிக் கவர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் தி கான்செப்ட் ஆஃப் பர்சன்டேஜ் அண்ட் ஹவு டு யூஸ் தட் அண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் இன் பர்டிகுலர் டு தி CLAT எக்ஸாம் ஆல்சோ. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ப்ராப்ளம்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளோட பேசிக்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோ ஈஸியாக நம்மளால் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸ் இல்லை ஹையர் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து டைம் கன்ஸ்ட்ரெயினோட சீக்கிரம் ஒர்க் அவுட் பண்ணிட முடியுங்கிறது. ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் டுடேஸ் கிளாஸ்.